டக்குன்னு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கணும். மட்டனும் அரிசியும் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும். மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எத்தனை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. கறியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், பிரியாணி பவுடர் இது எல்லாமே கரெக்டான அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசினா 1க்கு 2 பங்கு, ஜீரக சம்பானா கொஞ்சம் 1/4 டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவில் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் இதே அளவுலேயே சிக்கன் போட்டு ரைஸையும் சேர்த்து வச்சிடலாம். பிரியாணி பவுடர் அப்பப்போ ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். 2 பேருக்கு பிரியாணி பண்ணும் பொழுது மிளகாத்தூள், பிரியாணி பவுடர்லாம் டீஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸ்பூனோட அளவு பெருசாக இருந்தால் மசாலா அதிகமாக போயிடும், டேஸ்ட் இருக்காது. குறைச்சி போட்டு பாருங்கள், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியோட அளவு வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க.